இருக்கு நல்ல மழைக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இல்ல மக்கள் எல்லாம் வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக எல்லாருமே பட்டத்தை பார்வையிடுறது. இந்த பட்டங்கள் வந்து இந்த பல இதையும் எல்லாம் சிக்க வச்சு கொண்டு நிற்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேத்தி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பட்ட திருவிழாவில் நிற்கிறோம். பாருங்க, இந்த பட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான பட்டங்கள் இங்கே ஏற்றப்படுது. இந்த பட்டம் எல்லாம் கூடுதலாக வந்து கல்வெட்டுத்துறையிலேருந்து வந்த பெரிய ராட்சத பட்டங்களும் இங்கே இருக்குது. அதை விட நோமலாக இந்த இடத்துல உருவாக்கப்பட்ட பட்டங்கள் இருக்குது. போன வருடமும் இந்த பட்டா திருவிழா இங்கே நடந்தது. அதை விட இங்கே வந்து கூடுதலாக நடக்குது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் எப்போ முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ வந்து கூடுதலானவங்க இந்த காணொலியை பார்க்கலாம். காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பட்ட போட்டியில் வந்து இந்த முறை 500 பட்டங்கள் ஏற்றுவதாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து ராட்சத பட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதை பார்க்குறதுக்காக போய்கிட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் வட்டுவால் பாலம். இந்த வட்டுவால் பாலத்தில் வந்து பணிகள் வந்து துரிதமாக அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள், வந்து துரிதமாக இந்த வேலையை நடவுறது. அந்த இடத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு விடயம், இந்த பாலத்தை உடைக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் என்ன சம்பவம் தெரியல, இந்த பாலத்தை உடைச்சித்தான் இப்போ இந்த கட்ட பாலம் வந்து அமைக்கப்படுது. வட்டுவால் பாலம் என்றாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. 2009ஆம் ஆண்டு அல்லது இங்கே செய்த ஒரு யானை ஒன்று வச்சிருக்கணும். உள்ளுக்கு யானை ஒன்று நிற்குது. இந்த பெரிய ராட்சத பொருட்கள். யானை இல்லை, அது கங்காராக இருக்கணும். ராட்சத பட்டங்கள். அதை விட இந்த இடத்துல போலீஸாரும் கூட வந்து நிற்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். மக்களும் வந்து தூர இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த பட்டமெல்லாம் அங்கே ஏற்றின பட்டங்கள் தான் நீங்கள் கூட வருதுன்னு நினைக்கிறேன். இந்த லொரிலாம் பட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பட்டங்களை துறையில் ஏற்றப்பட்ட பட்டம் தான் நாங்கள் வைக்கிறோம். கிராமங்களுக்கு கூடாக இந்த பட்டத்தில் விழாவிலே பங்கு பெற்றுவதற்காக பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்ற விரைவாக இந்த பட்டங்களை ஏற்றுவதற்காக விரைவாக உணவு செய்து இதெல்லாம் ஒரு வித்தியாசமான திருவிழா. இவ்வளோ பிரம்மாண்டமான பட்டம் என்று பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் இப்பொழுது அநேகமான ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு எங்களுடைய மக்கள் கடற்கரையிலே கூடுவது இந்த நீண்ட கடல் அலையினுடைய தாலாட்டை பார்ப்பதற்கும் இந்த மனங்களை ஓடி விளையாடுவதற்கும் இயற்கையினுடைய வனப்பைப்பான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை நுகர்வதற்காக வன்னிவாகை ஏற்றி பாருங்க எப்படி கொண்டு நினைக்கலாம். விடுறாருண்டான்னு அவருக்கு பிடிக்கல வரைக்கும் நாங்கள் போகிறது. இப்போ நாங்கள் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான பட்ட திருவிழா. பார்வையாளர்கள் சற்று நீங்கள் விலகி
இன்றும் கூட சிறிய அளவிலான மழைகள் பெய்து கொண்டிருந்த பொழுதிலும் இந்த பட்டத் திருவிழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த இயற்கையினுடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆசி எங்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த சிறப்பு ஆசிகளோடு மெல்லிய விருந்தினர்கள் பட்டங்களை கையளிக்கிறார்கள். இப்பொழுது கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பாண்ட ரவிகரன் அவர்கள் தயவு செய்து பெரியவர்கள் சற்று நீங்கள் ஒதுங்கியிருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிள்ளைகள் பட்டங்களை பெறுகின்ற பொழுது மற்றவர்கள் சற்று மாவட்ட செயலாளர் அவர்கள் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கருதலை பற்றி பிரதேச செயலாளருடைய உதவி பிரதேச செயலாளர் அவர்கள் இப்பொழுது பட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பெரியவர்கள் சற்று இடம் விட்டு பிள்ளைகளின் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முல்லை பட்டத் திருவிழா 2026 மிக சிறப்பான சமுதாய நிகழ்வுகளோடு இப்பொழுது ஆரம்பமாக பிள்ளைகளிடம் பட்டங்களை கையளிக்கின்ற அந்த நிகழ்வு இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், அவரோடு இணைந்து கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாளர் துரைராஜா ரவிகரன் அவர்கள், இதோடு இணைந்து தினமும் பல பெரியவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்வத்தோடு பிள்ளைகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மகிழ்வான தருணம். உண்மையிலேயே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பது, நாங்கள் எப்படி வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்வது என்பது பற்றி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் பாடங்களை படித்துக் கொண்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கான பல்வேறு பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த தம்பியாக்களுக்கு பட்டம் கிடைச்சிட்டு அவங்க ரெடி பண்ணிடலாம் பட்டங்களை. எங்களுடைய சிறப்புகளை பாரம்பரியங்களை பற்றி பிடித்துக் கொண்டு தம்பி எந்த பள்ளிக்கூடமாடா? நெய்தல் டியூசனா? ஏற்ற போறீங்களா? உங்களோட பெஞ்ச் இருக்கு அதுல, அது என்ன அடிச்சிருக்கு அதுல? பட்டத்திருவிழாண்டு அடிச்சிருக்கா? இந்த இடத்துல இருக்கிற பட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட பட்டங்கள், கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த பட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பாருங்கள், இந்த பட்டம் வந்து இந்த காற்றுல இப்போவே இறக்குது. 62 நம்பர் இருக்கிறோம் இந்த பட்டத்துக்கு. இல்லாமல் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ பேர் வந்து நிற்கணும், இன்னும் வந்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த பட்டத்திருவிழாவுக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இப்ப வந்து இருக்கிற டைமுக்கு வந்து இது பட்டமேற்று பாருங்க, அவ்வளவு பேர் வந்து ஆசையோட பிளாஸ்டிக்கால் அமைக்கப்பட்ட பட்டங்கள் இந்த காற்றிலே அசைந்து ஆடுவதற்கு இந்த பட்டங்களாக தெரிவு செய்யப்படுகின்றன. அதுதான் பட்டத்தினுடைய இயல்பாகவும் சிறப்பாக இருக்கிறது. பலமான காற்றிற்கு வலுவான கட்டமைப்புள்ள பட்டங்கள் சிறந்தவையாக கருதப்படுகின்றன. காற்றினுடைய வேகத்தை வாங்கி அந்த பட்டங்கள் கரப்பதற்கேற்ற வகையிலே பட்டங்கள்
பாருங்க எங்க மக்கள் எல்லாருமே வந்து எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கணும். ஆனா பிள்ளைகளுக்கு வந்து கூடுதலாக வந்து பட்டங்கள் ஏற்றி கொண்டிருக்கணும். பாருங்க மேல அழகான முறையில இந்த பிள்ளைய பாருங்க இங்க விட்டுட்டாங்க. ஹெல்மெட் எடுத்து பாருங்க எல்லாருமே வந்து அழகான முறையில பட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கணும். என்னத்தான் அன்றைக்கு போடுறது அதுக்குள்ள ஏது ஏது எங்க பாருங்க நிறைய பேர் வந்து பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும். அக்காவும் ஏற்றி கொண்டிருக்கிறான். அக்கா ஏறிட்டா உங்களோட பட்டம் எங்க எங்க அக்கா அக்காட பட்டம் 10 அடி கூட இல்ல. அவர் தான் ஏத்த போறாரு பாருங்க. தலையில இருந்தா சரி சொல்லாட்டி அடிச்சுட்டு அக்காட பட்டம். பாருங்க நிறைய பேர் வந்து என்ன ஏறலையா பாருங்க கஷ்டப்பட்டு ஏத்தினோம் இந்த பட்டத்தை. ஆமாம் எங்க வந்துட்டா என்னடாப்பா இதுல 2 பட்டம் வச்சிருக்கிறீங்க. இதுல 6 கூட பட்டம் 2 பட்டம் வச்சுக்க. ஏன்னா நிறைய பட்டங்கள் வந்து ஒன்று வந்து மோதுபட்டு கொண்டு இருக்குது. அப்போ அதால் வந்து ஆறாட்ட பட்டம் மட்டும் தெரியாம கஷ்டப்படின பாருங்க. எல்லாருமே வந்து எல்லா பட்டங்களும் வந்து ஒவ்வொன்று கொண்டு வந்து சிக்குப்பட்டுட்டு ஏன்னா காற்று கூட நிற்கிறதால ஆறாட்ட பட்டம் மட்டும் தெரியாம நிற்கணும். பாருங்க நிறைய பட்டங்கள் வந்து பிள்ளைகள் எல்லாருமே வந்து சிக்குப்பட விட்டுட்டாங்க. இதுல வந்து உண்மையில அழகா இருக்கு பார்க்க. எல்லாருமே பட்டம் ஏற்றி எல்லாருமே சந்தோஷமாக தங்களோட நேரத்தை போது கழிக்கிறத நாங்க பாக்குறோம். என்ன தாரிடா நான் ஏத்துறேன் நீர் உண்மையில நிறைய பட்டங்களை வந்து சிக்க பண்ணிட்டுனா மழையும் வந்துட்டு நினைக்கிறேன். சரி சரி எங்க நிக்குது தெரியுது இல்லையாப்பா அவைகளுக்கு எல்லா பட்டம் ஒன்று கொண்டு இறங்கி எதை தண்டு பிடிக்கலாம் கிடாது. இது பாருங்க ஒவ்வொரு பட்டம் ஒவ்வொன்றுக்கு இறங்கி எந்தெந்த பட்டம் மட்டும் தெரியுது இல்லை. இந்த பகுதிக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் வந்து பட்டம் ஏற்றினோம். ஒரு தரம் வந்து பட்டத்தை கொண்டு இருந்தாங்களேன்னா காற்று அடுத்த மழையும் வந்துட்டு மழைக்குள்ள வந்து இந்த பட்டத்தோட வந்து தெரிகிறதால எந்த பட்டம் என்னன்றது ஒன்றுமே தெரியாமல் நிற்கணும். சரி அவங்க சந்தோஷத்தில் கையை காட்டுறாங்க. சரி அவங்கள எடுப்போம் இருக்கா. பாருங்க எங்க முன்னுவே எங்க ஓடுவே. ஏத்துங்க 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 ஏத்துங்க. எங்க நிக்குது பட்டம் எங்க நிக்குது. நாங்கள் அழகான முறையில் ஏத்துற பட்டம் இன்னும் ஓடி தான் ஏற்றி கொண்டிருக்கிறேன். பிடிச்சி ஏத்துறா நல்லா உயர்த்தி பிடிங்க உயர்த்துங்க. எவ்வளோ அழகான முறையில் ஏற்றுறா வந்து. எல்லாருமே இந்த பட்டம் ஏற்றுறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்கன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் நூல் தான் எல்லா இடத்தையும் நூல். ஐயோ அறுத்துடும். இந்த நூலை விடுங்க இந்த நூலை விடுங்க அறந்துடும். அந்த பிடிச்சு கொண்டு நிற்கிறாவ. என்ன கணக்க நூல் வச்சுக்கிறீங்க. உங்களோட பட்டம் எங்க எங்க பட்டம் எங்க இருக்கு மேல நிக்குதா. எல்லாருமே பட்டத்தையும் கயிறையும் எல்லாம் சிக்க வச்சு கொண்டு நிற்கணும். நாங்களும் போன விடுறத கொஞ்சம் கவனமாக தான் போடணும். ஏனெண்டா
பாருங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக இந்த பட்டத் திருவிழா அமைகின்ற சிறார்கள் இந்த பல நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த பட்டத் திருவிழா என்பது ஒரு சிறப்பான அம்சம். உண்மையில் சிறார்கள் தங்களுடைய பட்டம் விடுவதன் ஊடாக தங்களுடைய ஆளுமைகளையும் சிறந்த அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த வட்டுவாளினுடைய புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அதேபோல் வட்டுவாள் மக்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் மாவட்ட செயலாளரின் அடிப்படையில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து பாருங்க. இப்ப ராட்சத பட்டங்கள் ஏற்ற வழிகிட்டாங்க. 2027 பட்டத் திருவிழா எங்கள் எல்லோரும் விரும்புகின்ற வகையிலே பட்டங்கள் ஏற்றக்கூடியதாக எங்களால் ஒழுங்கு செய்ய முடியும். மிக அழகான முறையில் 2 பட்டம் பட்டங்கள் பதிவு செய்யப்பட்ட வெள்ளப்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கானது மட்டும் என்பதை உங்களுக்கு சந்தோஷமாக எல்லாருமே பட்டத்தை பார்வையிடுறது. இந்த பட்டங்கள் வந்து நான் நினைக்கிறேன் வல்வெட்டி துறையில் வந்து ஏற்றப்பட்ட பட்டமாக இருக்கலாம். நிறைய பட்டங்கள் வந்து வானத்தில் நிற்குது. ஆனால் மழையும் மாறதுமாய் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் உண்மையில் இந்த மக்கள் பட்டம் வானத்தை கிளிக்கு கொண்டு இறங்கிட்டு மதுரையில் அந்த நம்பர் போட்டுருக்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் பட்ட திருவிழாக்காக சென்ற தடவை இதுவும் சரி, அதற்கு முதலும் சரி, இந்த பட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொண்டிருந்த போது மக்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு அமைய இந்த முறை இன்னும் அதிகமாக ஏற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை இங்கே வழங்கியிருந்தோம். இதை உண்மையிலேயே இன்பன் என்று சொல்லி எங்களுடைய உறவு வட்டுவாகல் பகுதியில் திருமணம் முடித்தவர், அதோடு வட்டுவாகலுடைய இளைஞர்கள், புலம்பெயர் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இன்பனுடைய தலைமையிலே இந்த பட்டத் திருவிழா இங்கே அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனத்திரள் மத்தியிலே, ஆனால் காற்று மழை என்று இருந்த போதும் இங்கு கூடுதலாக மக்கள் நிறையவே இங்கு வருகை தந்து இந்த பட்டத் திருவிழாவை அமோகமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே இவர்கள் சொன்னதின்படி ஒவ்வொரு கிராமங்களிலும் புள்ளி விவரங்கள், அதாவது பட்டம் ஏற்ற வருபவர்களது பெயர்களை பதிவு செய்து இந்த கிராம ரீதியாக முள்ளியவளை, பூதன்வயல் உட்பட இந்த கரையோர கிராமங்கள் உட்பட பதிவு செய்தவர்களுக்கு பட்டங்களை வழங்கி ஏற்கனவே சொன்னார்கள் 610 பேர் பதிந்திருக்கின்ற பின்பு இன்னும் கூடிவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் பட்டங்கள் மேலதிகமாக கொண்டு வந்தபடியால் இந்த இடம் முழுக்க நிறைவாக மக்கள் ஒரு நெருக்கடியாக மக்கள் இருப்பதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த வகையில் இப்படியான ஒரு செயல்பாட்டை எங்களோட மக்களுக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியாக மக்கள் சந்தோஷமாக கடற்கரையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கூடி இப்படியான நிகழ்வுகளை கண்டுகளிக்கவும் அந்த நிகழ்வுகளோடு அவர்கள் செயல்படவும் ஆன ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையில் மக்கள் இப்படியான விடயங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த எங்களுடைய சமூகங்களை மற்றவர்கள் கேலி பண்ணக்கூடிய விதத்தில் இல்லாமல், சமூகங்கள் என்றால் ஒற்றுமையாக நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு இப்படியான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல தங்களுடைய வாழ்வாதாரமோ அல்ல வசதிகளோ தொழில்களோ அவற்றிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற நோக்கத்தோடு இன்று மக்களோடு சந்தோஷமாக இந்த பொழுதை கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அடுத்த வருடமும் இதே போல் நடக்கும்.
பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக ஆசையாக ஆமை வந்ததா என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உள்ளடத்திலேயும் மக்கள் என்பது ஐயன் வள்ளுவன் அவர்கள் 2000 ஆண்டு. வணக்கம். பட்ட திருவிழாவை பார்ப்பதற்காக இவ்வளவு மக்கள் வந்திருக்க நினைச்சு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. வட்டுவாழ் புலம்பெயர்ந்த மக்களும் வட்டுவாழ் மக்களும் சேர்ந்து இது ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது கண்கொள்ளா காட்சி. நாங்கள் யுத்தத்தின் வடுவில் இருந்து மீண்டு வந்திருக்கிறோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வு இங்கே நடக்கிறது. பாருங்கள், இந்த எவ்வளவு மக்கள் இங்கே கூடி நின்று இதில் பார்க்குறார்கள். வல்வெட்டித்துறையிலேயும் ஏற்றின பட்டங்களும் இங்கே வந்து போய்கொண்டிருக்கு. காலநிலை கூட நாங்கள் உண்மைக்கு நினைச்சோம், ஐயோ நேற்று சரியான மழை, இன்றைக்கும் மழை வந்துடும் நினைச்சோம். ஆனால் அந்த காலநிலையோட புகார் கூட விட்டுட்டு போகுது. இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்களே, இதை நாங்கள் குழப்பக்கூடாதுன்ட்டு புகார் கூட அங்கால தள்ளி போயிட்டுது. உண்மையிலேயே பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் கூட பவுனியால் ஒரு பயிற்சி வகுப்பில் இருந்தேன். அங்கே கேட்டு 12 மணியோட விடுங்கோ எங்களோட முல்லைத்தீவில் பட்ட திருவிழா நடக்குது, அதை பார்க்க போகணும்னு ஓடி ஓடி வந்தேன். வரவும் செய்து ஆரம்பிச்சு. இதில் பாருங்கள், எல்லாருமே வந்து அழகான முறையில் அப்புறம் சேர்க்கையோட பட்டத் திருவிழா 2026 முல்லைத்தீவு கடற்கரையிலே களை கட்டி இருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களோடு இணைந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாக மகிழ்வாக வாழ்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய பிடிமானங்களில் சிறந்தது. அந்த வகையிலே பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி ஆரோக்கியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. அந்த வகையிலே தான் இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரை இந்த மணல்வெளி குழந்தைகள் நிறைந்ததாகவும் அந்த குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை கண்டுகளிக்கின்ற பெற்றோர்கள் பெரியவர்கள் நிறைந்ததாகவும் இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டம் ஏற்றுவது என்பது வெறுமனே ஒரு விளையாட்டோ அல்லது பொழுதுபோக்கோ அல்ல. பட்டம் ஏற்றுவது என்பது எங்களுடைய முன்னோர்கள் எங்களிடம் கையெழுத்து சென்ற ஒரு நுட்பத்துடன் கூடிய ஒரு விதமான சொத்து. நிச்சயமாக எவ்வாறு பட்டத்தை அந்த சமச்சீராக அமைக்க வேண்டும், பட்டத்துக்குரிய முச்சை எவ்வாறு அமைய வேண்டும், அந்த பட்டத்துடைய பருமனுக்கேற்ப எவ்வாறு வால் அமைய வேண்டும், எந்த திசையிலிருந்து பட்டத்தினுடைய நூலை பிடிக்க வேண்டும், எவ்வாறு நூலை பிடித்து பட்டத்தை மெல்ல மெல்ல வானை நோக்கி ஏற்ற வேண்டும், காற்றினுடைய வேகம், நூலினுடைய கனதி, இவை எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டுதான் பட்டத்தை ஏற்றுவது சிறந்ததாக இருக்கும். ஏற்றி கொண்டிருக்குள்ள மழை வந்துட்டு மழை வர எல்லா மக்களும் ஒதுக்கி கொண்டிருக்கிற பாருங்க. இந்த குழந்தைகளுடைய மகிழ்வு உங்கள் எல்லோருடைய எல்லா மக்களும் பட்ட திருவிழாக்க மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் ஒதுங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த பட்ட திருவிழாவை எந்த விதமான இடையூறுமின்றி சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு கைகொடு. பிரபஞ்சமே விதம் ஒன்று நடந்துட்டு பாருங்க. பட்டம் வந்து இந்த உங்களோட தலையில விழுந்துட்டு மீண்டும் ஏற்றப்படுது. எங்க கொண்டு வந்தீங்க? வல்வெட்டித்துறை. நீ ஏற்றி எத்தனையாவது வந்து உங்களோட பட்டம்? எத்தனையாவது? 5வது வந்த பட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன். வல்வெட்டித்துறையில உண்மையில சாதனை படைச்ச பட்டங்கள் இருக்குதானே. வல்வெட்டித்துறைக்கு பட்டம் பண்ணாலே வல்வெட்டித்துறை தான். அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளர்கள் அங்க இருக்கிறாங்க, பட்ட வல்லுநர்களும் இருக்கிறாங்க அங்க. அண்ணன் வந்து அங்க இருந்தா இந்த பட்டத்தை கொண்டிருக்காரு. மலைக்குள்ள கஷ்டப்படின மக்கள் எங்கடா கொண்டு வராங்க? எரும மாடு இல்லையா? காண்டாபிருவ ஓடுது எல்லையை தாண்டிட்டு பாருங்க. காண்டாபிருவம் வந்து எங்களை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்குது. இது அவரும் புறப்புறாய் போல இருக்கு.
பாருங்க. இவ்வளோ பேர் பார்க்கலாம். ஓ, நல்ல கிளியராக இருக்கு, நல்ல மழைக்கும். இங்க பறக்குது, எங்க பறக்குதுன்னு தெரியல. என்னடா முன்னுக்கு போறாங்க பின்னுக்கு வராங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவில் நிற்கிறோம். முல்லைத்தீவில் வந்து ஒரு மிக பிரமாண்டமான முறையில் பட்டத்திருவிழா. இந்த பட்டத்திருவிழாவில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இதை கலந்து கொண்டிருக்கிறோம். இது பாருங்க, மலைக்கு எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும் வேண்டு. இந்த மழை வந்து எவ்வளோ பேருக்கு பிரச்சனையை கொடுக்குறான்னு பாருங்க. பட்டமெல்லாம் கீழே இறங்கிட்டு.